சிவாய நம. சிவா தேசித்தர் திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம. சிவா சிவா. இன்னைக்கு கொங்கணர் எழுதிய ஒரு ஞானத்தில் இருக்கக்கூடிய பாடலை பார்க்கலாம். மிக அற்புதமான இந்த பாடலில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை அன்பர்கள் ஆழ்ந்து தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு உவமையோட சொல்றாரு. அந்த உவமையும் அழகானது, அவர் கூற வந்த கருத்தும் மிக ஆழமானது. சிவாய நம்ம அந்த பாடல் என்னங்கள் நம்ம பார்க்கலாம். பூத்த மலராலே பிஞ்சும் உண்டே, அதில் பூவில்லா பிஞ்சும் அநேகம் உண்டே. மூத்த மகனாலே வாழும் உண்டு, மற்ற 3 பேராலே அழிவும் உண்டு. சிவா. பூத்த மலராலே பிஞ்சும் உண்டே, அதில் பூவில்லா பிஞ்சும் அநேகம் உண்டே. மூத்த மகனாலே வாழும் உண்டே, மற்ற 3 பேராலே அழிவும் உண்டு. சிவா. இதில் இருக்கக்கூடிய பாடல் என்ன பார்த்தீங்கன்னா, பூத்த மலராலே பிஞ்சும் உண்டே அப்படிங்கிறது. ஒரு மலர் பூக்குது அப்படின்னா, ஒரு பிஞ்சு தோன்ற வேண்டும் என்றால் அது மலர் பூத்து அது பிஞ்சு தோன்றி அது காயாகி கனியாகி வரும். அதே போல் பூவில்லா பிஞ்சும் அநேகம் உண்டு அப்படிங்கிறார். பிஞ்சு தோன்றும், ஆனால் அதற்கு பார்த்தீங்கன்னா பூக்க வேண்டும் என்று தன்மை இல்லாமல் இருக்கும். அப்பொழுது பிஞ்சும் சுயமாக தோன்றும். இதில் ஒரு சூட்சமத்தை வச்சிருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூத்த மலரிலிருந்து பிஞ்சு தோன்றும், மலர் இல்லாமல் பிஞ்சும் தோன்றும் அப்படிங்கிறார். அப்படின்னா அதில் உள்ள சூட்சமம் என்ன? ஆழ்ந்த தன்மையோடு அகத்துள் நோக்கிட இந்த உன்னதம் விளங்கும். முதல் வரி யதார்த்தமான ஒரு உவமையை கொண்டது. மலர் தோன்றாமல் பிஞ்சும் தோன்றுகிறது. அப்படி என்றால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் சிவனார் தோன்றியுள்ளார். அனாதியானவன், பரமன், மகாதேவன், சச்சிதானந்தன், சொரூபன், மகாமங்கலன், எங்கும் யதார்த்த நிலையில் ஏகானந்தமாய் சகலமான இடத்திலும் வியாபித்திருக்கும் பரமன், ஆதியும் அந்தம் இல்லாமல் தோன்றிய மூலப்பொருள், மற்ற அனைத்தையும் தோற்றுவிக்கக்கூடிய கருத்தன்மை மிக்க உன்னத பொருள் சிவனார். இப்படி சிவனாரை உவமைப்படுத்திய கொங்கணர் அடுத்த 2 வரியில் மிக ஆழமாக ஒரு அழகான கருத்தினை கூறுகிறார். என்னன்னா, மூத்த மகனாலே வாழும் உண்டு, மற்ற 3 பேராலே அழிவும் உண்டு அப்படிங்கிறார். அப்படி என்றால் 4 மகன்கள் உண்டு, மூத்த மகனாலே வாழும் உண்டு அப்படிங்கிறாரு, மற்ற 3 பேராலே அழிவும் உண்டு. இந்த ஆழ்ந்த தன்மையை நம்ம ஆழ்ந்து நோக்கிட அற்புதமான ஒரு தன்மையை நமக்குள் யதார்த்தமான ஒரு நிகழ்வில் உள்ள வருகிறது. இந்த 4 தன்மைகளை நாம் முன்னமிருந்து நாம் கூறிக்கொண்டே வருகிறோம். மூத்த மகன், மற்ற 3 மகன்கள், அந்த கரணங்கள், சித்தம், மனம், புத்தி, அகங்காரம். இதில் மூத்த மகன் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா சித்தம். மற்ற 3 மகன்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா மனம், புத்தி, அகங்காரம். இந்த 4 நிலைகளை பற்றி இனி வரக்கூடிய பதிவுகளை நம்ம ஆழ்ந்து பார்க்கலாம். சித்தம், பரமன் எப்படி எந்த ஒரு வித்தும் இல்லாமல் தோன்றி ஏகானந்தமாய் சகலமான இடத்திலும் வியாபித்திருக்கின்றாரோ அந்த இடம் சித்தமாகும். அப்படி என்றால் சித்தத்தினால் நமக்கு வாழ்வு உண்டு என்றால் ஏகானந்தத்தில் நிலைத்து பரமனுடன் இணைந்து சகலமான சித்திகளையும் பெற்று நித்திய வாழ்வு, அழிவற்ற ஒரு வாழ்வினை வாழக்கூடிய தன்மை ஏகானந்த வாழ்வு. அதைத்தான் கொங்கணர் மிக அழகாக கூறுகிறார். மூத்த மகனாலே வாழ்வுண்டு, மற்ற 3வராலே அழிவு உண்டு என்கிறார். அப்படி என்றால் மற்ற 3வர்கள் யாரு?
மனம், புத்தி, அகங்காரம். இந்த மனம் இருந்த நிலையிலேயே மாயை நிலைத்திருக்கக்கூடிய தன்மையாகும். மனம் மாயையால் நிறைந்துள்ளது. மாயையில் நிலைத்திருக்கும் பொழுது அது அங்கு முக்தி என்ற தன்மை உண்டாவதில்லை. மாயையின் தூண்டுதலால் செய்யப்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் புத்தியால் நடக்கிறது. அந்த புத்தியானது மாயின் வழியே செல்வதால் அங்கு அழிவு உண்டாகிறது. புத்தியின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் அகங்காரமாகிறது. அப்படி அகங்காரத்தன்மையில் நிலைத்திருக்கும் பொழுது அங்கு அழிவு உண்டாகிறது. ஆக கொங்கணர் மிக தெளிவாக, மிக அழகாக ஆழ்ந்து தனக்குள் உள்ள உன்னதத்தை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக அற்புதமான இந்த ஞானத்தில் கூறுகிறார். பூத்த மலராலே பிஞ்சும் உண்டே, அதில் பூவில்லா பிஞ்சும் அநேகம் உண்டு. மூத்த மகனாலே வாழும் உண்டு, மற்ற 3 பேராலே அழிவும் உண்டு என்கிறார் சிவா. அற்புதமான இந்த பாடல். சிவாய நம. சிவவாக்கிய சித்தர் திருத்தாள் போற்றி போற்றி. சிவாய நம. சிவா.